தமிழக மக்களிடம் மத ரீதியில் பிரிவினையை தூண்டும் அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணியை ஓட ஓட விரட்டுவோம் என உத்தரமேரூர் திமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் உறுதிமொழி ஏற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமப்புற ஊராட்சிகளில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று கம்மாளம்பூண்டி, காவனூர், புதுச்சேரி, புலியூர், நாஞ்சிபுரம், காவாம்பயிர், புலிவாய், ஆதவப்பாக்கம், ஒட்டந்தாங்கல், அரசாணிமங்கலம், அத்தியூர், அகரந்தூளி உள்ளிட்ட உத்தரமேரூர் பேரூராட்சி வார்டுகளில் வாக்குச்சாவடி BLA 2 BLC நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் உத்தரமேரூர் MLA சுந்தர் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றதை விட வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் வாக்குகள் பெற்று பிரிவினைவாத சக்தியாக செயல்படும் அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணியை ஓட ஓட விரட்டுவோம் என உறுதிமொழி ஏற்றனர். சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் அதிக அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வெற்றிக்கனியை தமிழக முதலமைச்சர் கரங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என கட்சியினருக்கு ஊக்கமூட்டினார். ஒவ்வொரு பூத்திலும் தெருமுனை கூட்டங்கள், வீடு வீடாக கலந்துரையாடல்கள், வாக்காளர் சரிபார்ப்பு என வாக்குச்சாவடிகளுக்குட்பட்ட பகுதி மக்களின் அடிப்படை கட்டமைப்பு பிரச்சனைகளை சீரமைக்க வலியுறுத்தப்பட்டது. முன்னோடி தலைவர்கள் உட்பட அனைத்து திமுக நிர்வாகிகளும் கடந்த தேர்தலை விட கூடுதல் வாக்குகளை பெறும் வகையில் தங்களது வாக்குச்சாவடிகளை பலப்படுத்தி வெற்றி வாக்குச்சாவடியாக மாற்றி காட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டன. தொடர்ந்து கட்சியினர் தேர்தல் தொடர்பாக மேற்கொண்டு வரும் பணிகளை ஆய்வு செய்தனர். இந்நிகழ்வில் திமுக ஒன்றிய செயலாளர் K. ஞானசேகரன், பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார், ஒன்றிய கவுன்சிலர்கள் உமாபதி, தயாளன், நகர செயலாளர் NS பாரிவள்ளல், உத்தரமேரூர் ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளர் ஆதிநாராயணன், ஊராட்சி மன்ற தலைவர் விஸ்வநாதன் உள்ளிட்ட உத்தரமேரூர் ஒன்றிய கழக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர்.